நான் திரு சுபேர் அவர்கள்ட்ட இந்த ஒரு சந்திப்பை வச்சு ப்ளீஸ் வந்துடுறேன். இந்த முதல் பார்வை வாங்கிட்டு இந்த ஒரு சந்திப்பை வச்சு அதிமுக பாஜக உறவு அதுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது, விரிசல் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? ஏன்னா அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்றது நேற்று தகவல் வந்தது. நம்மளாம் விட இபிஎஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன நோக்கத்துக்காக சந்திக்க போறான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அமித்ஷாக்குள்ளே இபிஎஸ்குள்ளேயும் ஒரு புரிதல் இருந்தால் இந்த சந்திப்பே வேலிட் கிடையாது. இல்லை, முதல்ல அந்த சந்திப்புக்கு முன்னாடி ஒரு கட்சி, அது அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை இன்னொரு கட்சி உள்ள பஞ்சாயத்து பண்றதுங்கிறதே அந்த கட்சி பண்ணுதான்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் நேற்று போய் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னா அண்ணன் வில்சன் சொன்ன மாதிரி அவங்க என்ன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அமிச்சாங்களா அப்படின்றனா அது ஒரு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு, நிதி அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு, ரயில்வே அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு, 3 பேரையும் சந்திச்சிருக்கிறாரு. அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாரையா கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம். இப்போ 3 பேருக்கும் உட்காந்து இவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள் பாஜக நேரடியாக தலையீடுன்னு தான் ஏற்றுக்கணும். எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து தான். 2016 அம்மையாவுக்கு மறைவுக்கு பிறகு அதிமுகவை முழுவதுமாக பாஜக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்கிறது சாம்பிளாக ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பாஜக டெல்லியில் போய் பஞ்சாயத்து பண்ணுறாரு. இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு மனக்குமுறலோ கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவருக்கு தேவைப்பட்டதுன்னா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகிட்ட பேசலாம், டெல்லியில் சென்னையில் வந்து பேசலாம். அதை விட்டு நேரடியாக டெல்லிக்கு போறாரு அப்படின்னா இங்க தீர்வு கிடைக்கல. இபிஎஸ்டே பேசிட்டு நாங்க 6 பேர் உட்கார்ந்து தீர்வு கிடைக்கலன்றாரு. அடுத்து நீ லீகலாக போங்க, இல்லாட்டி ஒரு அணியா ஃபார்ம் பண்ணுங்க. அதை விட்டு இன்னொரு கட்சியில் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த ஹெச்ஆர்ட்ட போய் தான் பேசுவீங்க. அடுத்த கம்பெனியில் போய் பேசுவீங்கன்னா அப்போ அவர் செங்கோட்டையனுக்கு தெரியும் இந்த கட்சியை ஒரு நாள் அவங்க தான் கை வச்சிருக்காங்க. அங்கே சொன்னா தான் அந்த கட்சி ஆப்ரேட் ஆகுது, டெல்லியில இருந்தால் அதிமுக இங்கே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு செங்கோட்டையனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால் நேரடியாக ஓனர்கிட்டே போய் பேசணும்னு அங்கே போயிருக்கிறாரு. இப்போ முழுவதுமாக இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவை யார் பவர் சென்டரா இருக்கிறா, அதிமுகவை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிறதான பிரச்சனை. இப்போ தொடர்ந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டு கூட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுக 2016 அந்தமையா மறைவுக்கு பிறகு முழுவதுமாக தன் கைவசத்தை எடுத்துருச்சு பாஜக அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்றாங்க. அதை உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒவ்வொரு சம்பவமாக நடந்துகிட்டே இருக்கு. இப்போ உட்கட்சி பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் டெல்லியில் போறீங்க? அது ஒரு விஷயம். கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ண எல்லாமே அவர்களுடைய ஆலோசனைப்படி ஆசீர்வாதத்தின்படி தான் நடக்குது. இல்லை, அதை ரகசியமா பண்ணுவாங்க. இவ்வளவு வெளிப்படையா பண்றத அது எப்படி நம்ம சொல்லுவோம்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. சரி, இவ்வளவு முரண்பாடு இருக்கு இல்லையா? இவ்வளவு முரண்பாடுக்கு பிறகும் பாஜக கூட்டணியில் ஏன் அதிமுக நீடிக்கணும்? நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த அம்மா முதலமைச்சராக இருக்க அமைச்சராக இருந்த ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் திமுகவை சேர்ந்த ஒரு நபரை பார்த்து சிரிச்சுதார் கல்யாண வீட்டில். அடுத்த நாள் காலையில் ஒரு பதவி போயிடுச்சு. அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி, இந்த கட்சிக்குள் இன்னொரு கட்சி பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பலகீனமாக அதிமுக இருக்குன்னா, முரண்பாடோட அதிமுக இருக்குன்னா, அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏன் நீங்க பாஜக கூட்டணி தொடரணும்? எடப்பாடி பழனிசாமி இந்த காரணத்தை காட்டிலே எங்க கட்சி உள்விவகாரங்களை தலையிடக்கூடாதுன்ற நிபந்தனையோட தான் சார் கூட்டணிக்கு போயிருக்கு. சரி, நிபந்தனை மீறிட்டாங்கல்ல, நீங்க ஏன் கூட்டணியில் இருக்கீங்க? யார் மீறினா சார்? இவர் தானே போயிருக்காரு. சார், இவர் போனாலும் சரி, அவர் வந்தாலும் ரெண்டு ஒன்று தான் சார். இது வந்துடுறேன். கண்ணன் சரியா குறிக்கணும் மட்டும். கண்ணன் வர சார். கண்ணன் அதாவது காருக்க இன்னைக்கு நாள் என்ன நாள்? பிஜேபிக்கு ஒரு முக்கியமான நாள். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பிஸியா அவங்க இருப்பாங்கன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிஸி ஷெட்யூல்லையும் அவங்க நேரம் ஒதுக்கி இவர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கையினோட முக்கியத்துவம் என்னங்கிறத நாம உணரணும். அப்ப தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் அடுத்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு தானே உழைப்பாங்க. தோக்க போற கட்சியில அப்படியே தோக்கட்டும்னு விட்டுருவாங்களா? அப்ப இந்த வெற்றியை நோக்கி வியூகத்தை வகுக்கணும்னா யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க, யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்க மாட்டாங்களா? இன்னொருத்தருக்கு தலையிட மாட்டாங்க. இன்னொரு தலையிட மாட்டாங்கன்னா திமுக விட்டு புரட்சி தலைவர் வந்தபோது பிஜு பட்நாயக் எதுக்கு வந்தாரு? புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஏன் வந்தாரு? 87 அப்புறம் ராஜீவ்காந்தியினுடைய தலையீடு ஏன் இருந்துச்சு? இதுதான் காரணம். ஒரே ஒரு விஷயம், நல்லா இருக்கிறதுக்கு ஒன்றிணைங்கன்னு சொல்றது யாரு சொன்னாலும் கேட்கலாமே, அது நல்ல விஷயம் தானே. திரு பொன் வில்சன், செங்கோட்டையனுடைய பேட்டி மதியம் கொடுத்தது, ஆனா தினகரனுடைய பேட்டி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. 2 செய்தியும் பொருத்தி பார்க்கணுமோ? இல்லை, இப்போ தினகரன் நீங்கள் சொன்ன மாதிரி
தினகரன் வந்து நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்தோம், நாங்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி மோடி பிரதமர் ஆவதற்கு பாடுபட்டார் அப்படின்னு. 2019 தினகரன் எங்கே இருந்தார்? 2019 ஏன் மோடிஜி பிரதமர் ஆகணும்னு தினகரனுக்கு தோணலையா? அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக தான் இருந்துச்சு. அதுவே 2021 தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னு நினச்சி இருந்தாரா? அப்பவும் எதிராக தானே இருந்தார். ஆனால் 2024 அவர் அந்த கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா, பிஜேபி கூட்டணியில், அங்கே அதிமுகவும் ரெட்டையிலையும் எடப்பாடியும் வெளியே வந்தாச்சு. அப்போ அவருக்கு வந்து எடப்பாடியை பிடிக்காது, அதிமுக பிடிக்காது. அப்போது அந்த இடத்த நிரப்புறதுக்காக அவர் வந்தார் ஒழிய மோடி பிரதமர் ஆகிறதுக்காக அந்த இடத்துக்கு வரலை. இப்போ மறுபடியும் அதிமுக உள்ளே வந்த உடனே அவருக்கு வந்த கேள்வி வருது. ரெண்டாவது விஷயம், ஏப்ரல் 11 அமித்ஷா தமிழ்நாட்டில் அறிவிக்கிறாரு, எங்களுடைய தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தான். 2 விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார். அப்போ வந்து 3 விஷயம் சொன்னார். முதல் விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவின் உச்சகட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன், முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு அகில இந்திய அளவில் மோடிஜி தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் சொன்னார். ரெண்டாவது. மூன்றாவது, ஆட்சியில் பங்கு வைக்கலான்னும் போது அவருடைய ஆசையை சொன்னார், கூட்டணி ஆட்சி, எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி. அப்போ அவர் தான் முதலமைச்சர்ன்றது அங்கேயே சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. எடப்பாடி தலைமையில் தான் அமைச்சரவையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அதுதான் அண்ணாமலையும் சொன்னார், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சர், நாங்கள் உயிரை கொடுத்து அவருக்காக வேலை செய்வோம்னு சொன்னார். அப்போ டிடிவி தினகரன் கோபம் யார் மேலே வரணும்? அண்ணாமலை மேலே வரணுமா, நயினா நாகேந்திரன் மேலே வரணுமா? நீங்கள் நியாயமாக சொல்லுங்க. அப்போ அண்ணாமலை தான் சொல்றாரு, எங்களுக்கு எடப்பாடி, அமித்ஷா சொல்லிட்டாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப டிடிவி சொல்லி இருக்குது முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தினா நாங்க கூட்டணிக்குள்ள வர்றதை பத்தி யோசிக்கிறோம்ன்றார். இல்ல 5 மாசம் கழிச்சு யோசிக்கிறாரு, அடுத்த நாளே சொல்லியிருக்கலாம்ல. அமித்ஷா இப்படி சொல்லிட்டாரு முடியாதுன்னு. அப்போ அவருக்கு வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை இதன் மூலமா நிவர்த்தி பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இன்னொரு பக்கம் கிரீன் சிக்னல் விஜய் பக்கமும் எங்கேயோ கிடைச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதனால அது கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீங்க அதிமுகவை பிஜேபி பிளக்க பார்க்கிறது இப்ப நம்ம சகோதரர் கூட பேசினார், அப்போ கபலீகரம் செய்ய பார்க்குது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? ஒரு கூட்டணி கட்சியின் மாநில தலைவருக்கு அண்ணாமலை நல்லவர், நல்ல திறம்பட கையாண்டார், நயினார் நாகேந்திரனுக்கு கையாள தெரியல, அவர் நல்லவர் இல்லை. அமித்ஷா நல்லவர், ஆனால் நயினார் கெட்டவர். அப்போ பிஜேபியை உடைக்கிறதுக்கு டிடிவி தினகரன் தானே முயற்சி பண்றாரு. இதுதானே யதார்த்தமா இன்னைக்கு இருக்குது. அப்போ என்ன விஷயம்? இன்னொரு கட்சியில வந்து ஒரு தலைவர் நல்லவர், இன்னொரு தலைவர் கெட்டவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்போ இந்த மாதிரி இன்டர்னலா வேற பிரச்சனை இருக்கு, ஆனா இத வெளியே சொல்லாம வெளியே போறாங்க. இப்போ அதாவது எல்லாரையும் சேர்க்கணும்ன்றது வந்து இப்ப டிப்ளமேட்டிக்கா இப்ப கண்ணன் சொல்றது கூட நல்ல விஷயமா இருக்கலாம், அது நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது எல்லாமே யாருன்னா முன்னாள் பொதுச் செயலாளர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முதலமைச்சர் வேட்பாளர்கள் வருங்கால. அப்போ எந்த இடத்துல அவங்கள அகாமடேட் பண்ணுவாங்க? அதுவும் இல்லாம கடந்த காலங்களில் தன்னுடைய செல்வாக்கை அவங்க நிரூபிக்கல. இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா திருச்சி தொகுதியில டிடிவி தினகரன் 2,92,000 ஓட்டு தேனியில வாங்கினாரு, 3,42,000 ராமநாதபுரத்துல ஐயா ஓபிஎஸ் வாங்கினாரு. நம்ம இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்னொரு தொகுதியில நின்றார். அதாவது கணிசமான தொண்டர்களை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பிஜேபி கூட்டணியில் ஒரு 10 இடத்துல நின்றுக்கணுமா இல்லையா? அது நிக்கல, அதுக்கு தயங்கினாங்க. அடுத்து என்னன்னா, திருச்சி தொகுதியில கம்பல் பண்ணி அண்ணாமலை நிக்க வச்சாரு. டிடிவி ஆள நிக்க வச்ச இடத்துல எவ்வளவு வந்துச்சு திரும்ப ஓட்டு? வெறும் 1,00,000 ஓட்டு. 2019 டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியா நிற்கும் போது 1,08,000 ஓட்டு. ஆனா இப்ப பிஜேபி கூட்டம் இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் இருந்துச்சு, ஜான் பாண்டியன், எல்லாம் கூட இருந்தாங்க, பாரிவேந்தர் முத கொண்டு அத்தனை பேரும் கூட இருந்தாங்க. ஆனால் வெறும் 1,07,000 ஓட்டு, 1000 ஓட்டு குறைஞ்சிருச்சு அம்மா மக்கள். இப்ப அதையும் பார்ப்பாங்கல்ல, கூட்டணி வெற்றிக்கு முடியும். அதனாலதான் என்னன்னா, அவர்கள் வரும் பொழுது ஏன் வந்து ஓபிஎஸ்க்கு வரவேற்கவோ வழி அனுப்பவோ மோடி கொடுக்கவில்லை பர்மிஷன். கூட்டணியில் தானே இருந்தாங்க. டிடிவி ஏன் எந்த இடத்துலயும் அழைக்கல? அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை மட்டும் பாக்குறாங்கன்னா, டிடிவிக்கு கொடுக்காத மரியாதை ஓபிஎஸ்க்கு கொடுக்காத மரியாதை செங்கோட்டையனுக்கு கொடுக்க போறாங்களா? அப்படி கிடையாது. நம்ம அப்ப அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும். அதனால இவர்களே ஒன்றாக இருக்கிறார்களா? இவர்களுக்குள் ஒன்றாக இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார்களா? இவர்களே வந்து தான் நீக்கிய சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டார்களா?
கண்ணன், இன்றைக்கு நீங்க வரைக்கும். 4 பேர் கேள்வி முதல்ல ஒண்ணு கேட்கறது சேர்ந்து இல்ல. ஒரு பிரஸ் இவங்க மீட் ஒருத்தர் பண்ணிருக்கீங்களா? ஏத்துக்கிட்டு வரலாம். சசிகலா ஒண்ணா போய் பார்த்திருக்கீங்களா? நீங்களே ஒண்ணா இல்ல, ஆனா வந்து எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தனித்தனியா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்ப பொன்விழிசனனுக்கு நான் ஒரு விஷயத்தை விளக்கமா சொல்றேன். சண்டை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் சின்னம்மாவுக்கும் தானே. அதனாலதானே எடப்பாடி உள்ள வந்தாரு. பிரச்சனைங்கிறது அவங்க 2 பேத்துக்கும் தானே. அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறமா கூடிக்கிட்டாங்க. இதுல பழனிசாமி யாரால் பாதிக்கப்பட்டார்? பழனிசாமியாலதான் இவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பழனிசாமிக்கு அவங்க உதவி கூடலையே, செஞ்சாங்க. அதுதானே சொல்றேன். அதாவது வில்சன் அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா ஓபிஎஸ்க்கு சின்னம்மாவுக்கு தானே பிரச்சனை. எடப்பாடிக்கு எந்த கெடுதலையும் சின்னம்மா பண்ணலையே. எடப்பாடிக்கு எந்த கெடுதலையும் தினகரன் பண்ணலையே. ஓபிஎஸ் ஓட சேர்றதுக்காக சின்னம்மாவை பகச்சுக்கிட்டாரு சார். தினகரனை பாச்சுக்கிட்டாரு. நீங்க நிபந்தனை போட்டிருந்தீங்களா ஒன்னா சேர்றதுக்கு? விசாரணை கமிஷன் அமைங்க, ஒரு குடும்பத்துக்கு கட்சி போயிடக்கூடாது. ஐயா ஐயா, பதில் இப்போ ஓபிஎஸ் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் தான் ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட்டு சசிகலாமாவை நீக்கிறேன், அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சசிகலாமா பொதுச் செயலராக இருக்கணும் சொல்லுவாரா? சரி, ஓகே. கண்ணன் go ahead. நாளைக்கு காலையில சொல்றேன். சசிகலா அம்மாவா அடிப்படை உறுப்பினர் நீக்கல அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது ஒரு குடும்பத்தின்குள் இந்த ஆட்சி சிக்கிடக்கூடாது, ஒரு கட்சி சிக்கிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த ஸ்டாண்டுல உறுதியா தான் இருக்கிறாரு. அதனால அவங்களும் குடும்பத்தோட வந்து இப்ப கைப்பற்றணும்னு நினைக்கல. இப்ப முக்கிய தேவை வந்து கட்சியை காப்பாற்றணும், கட்சியை மீண்டும் மீட்டெடுக்கணுங்கிறத. இது அதாவது கூட்டணிங்கிற எதுக்கு வைக்கிறது கார்கே? நான் எல்லாம் வந்திருக்க விவாதத்துல வந்திருக்கோம் கேட்கிறேன். ஒரு கூட்டணி எதுக்கு வைப்பாங்க? பழனிசாமியை தாங்கி பிடிக்கிறதும் பழனிசாமி தூக்கி பிடிக்கிறதுமா பாஜகவுக்கு வேலை? பழனிசாமி ஒருத்தர் மட்டும் காப்பாத்திட்டா போதுமா? பாஜக தோத்து போட்டா பரவாயில்ல, அதிமுக தோத்து போயிட்டா பரவாயில்லையா? இன்னைக்கு அண்ணன் தினகரன் ஏன் சொல்லுகிறார் எடப்பாடி வேண்டான்னு? எடப்பாடி தலைமையில அதிமுக இருந்தா தோல்விதான். எடப்பாடியே தொடர்ந்து இருந்தா அதிமுக இருக்காது கார்கே. அமித்ஷா ஏத்துக்கிட்டு வர்றாரு சார். அமித்ஷா உறுதி பண்ணிட்டு வர்றாரு தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இபிஎஸ் தலைமையில அப்படின்னு. இருங்க, அமித்ஷா வந்து ஏப்ரல் 11 சொல்லிட்டாரு பழனிசாமி தலைமையில கூட்டணி, பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லு. அதுக்கப்புறம் 3-4 பேட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நேரடியா வந்து மைக்கிலேயே திருநெல்வேலியில பேசிட்டாரு. எங்கேயாவது எடப்பாடி பேரை ஒண்ணு சொல்லி அப்படின்னா கல யதார்த்தம் அவருக்கு தெரிந்து விட்டது. எடப்பாடியை முன்னிலைப்படுத்தினால் பாஜக கூட்டணி தோக்கும் என்பது அமித்ஷாவுக்கும் தெரிந்து விட்டது. அதனால் தான் இவ்வளவு முக்கியமான நாளா இருந்தாலும், நெருக்கடியான நேரமா இருந்தாலும் அண்ணன் செங்கோட்டையனை கூட்டு கள நிலவரத்தை விசாரிக்கிறார். அதைத்தான் அண்ணன் தினகரன் இப்பொழுது பிரதிபலித்திருக்கிறார். பழனிசாமி இல்லாத அதிமுக, பழனிசாமி தலைமை இல்லாத கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்.